ஹே சோல்ஸ், இன்னைக்கு இந்த ரீடிங்கில் உங்கள் பர்சனோட எனர்ஜி ஷிஃப்ட் ஆகிருக்கா? யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லுது? அவர் மைண்டில் நீங்கள் இருக்கிறீங்களான்றதை பார்க்கலாம். ஸோ திங்க் யூ பர்சன் அண்ட் their நேம். 8 of cups, 5 of swords, 10 of swords, 7 of pentacles, empress, 3 of cups, and bottom of the deck we have queen of wands. கார்டு தெரியுதா பார்த்துக்கோங்க உங்களுக்கு. ஓகே, 8 ஆஃப் கப்ஸ். ஓகேங்களா? 8 ஆஃப் கப்ஸ் வந்து என்னென்னா, இது வந்து அவங்களோட கரண்ட் எனர்ஜி என்னன்றது சொல்லுது. 8 ஆஃப் கப்ஸ் என்னென்னா, ஏதோ ஒரு பாஸ்ட் ஹர்ட்லேருந்து அவங்க மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு பாஸ்ட் ஹர்ட்லேருந்து அவங்க மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்கள் பர்சன் வந்து ரொம்ப இமோஷ்னலி டயர்ட் பேஸில் இருக்காங்க. ஆன் த சர்ஃபேஸ் நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன்னு நடிக்கலாம் உங்ககிட்ட. பட் ஸ்பிரிச்சுவலி இந்த கார்டு மூலியமாக பார்த்தா தே ஆர் வாக்கிங் அவே டு ஹீல், நாட் டு ஃபர்கெட் யூ. உங்களை அவங்க இன்னும் மறக்கலை. மேபி பாஸ்ட் இருந்து பழைய பேக்கேஜஸ் எல்லாம் விட்டுட்டு அவர் மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கிறாரு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் சஃபர் ஆகுறவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இல்லைங்க. அவங்க வந்து மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி உங்கள் முன்னாடி நான் ஓகேன்ற மாதிரி நடித்தாலும் அவங்க மைண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஆக்குப்பை பண்ணிகிட்ருக்குறீங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக இது எண்டிங் இல்லை. உங்களுக்குள்ளே நடந்த அந்த மூவ் ஆன் வந்து எண்டிங் இல்லை. யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு டெம்பரரி சோல் ரெட்ரீட் எனர்ஜியை காமிக்குது. உங்கள் பர்சன் ஹார்ட்டில் ஒரு எம்ப்டி ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் அந்த ஸ்பேஸில் உங்களோட சிக்னேச்சர் இருக்குது. நீங்கள் இருக்கிறீங்க அந்த ஸ்பேஸில். ஓகேங்களா? அந்த எனர்ஜியை காமிக்குது. தென் 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அவங்களோட மைண்ட் செட், உங்கள் பர்சனோட மைண்ட் செட் என்னன்றது பார்க்கலாம். 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்னன்னா, ஒரு எமோஷ்னல் டிட்டாச்மெண்ட் எதுலேருந்தோ அவருக்கு ஃபீல் ஆகுது. மைண்ட் ஃபுல்லாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. மைண்ட் ஃபுல்லாக ஒரு கன்ஃபியூஷன், ஈகோ வர்சஸ் எமோஷ்னல் வார் நடந்துட்டுருக்கு அவருக்குள்ள. நான் உங்களை நினைக்கும் போது என்னென்னா, நான் தோத்தாலும் பரவாயில்ல, நான் ஏன் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன்ற ஒரு மைண்ட் செட். அட் த சேம் டைம் உங்கள்கிட்டருந்து டெக்ஸ்ட் வருமான்ட்டு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. உங்கள்கிட்டருந்து ஏதாச்சும் அப்ரோச் வருமா, டெக்ஸ்ட் வருமான்ற ஒரு மைண்ட் செட்டில் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. ஹவு டு சே, தே ஃபீல் லைக் தே லாஸ் சம்திங் வேல்யூபிள். பட் அக்செப்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களை இழந்ததுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்து மைண்டு. திஸ் இஸ் நாட் பீஸ் கைண்ட் ஆஃப் எனர்ஜி காய்ஸ். இது இன்னர் கில்ட், அப்புறமா அவருக்கு மென்டல் ரெஸ்ட்லெஸ்னஸை கொடுக்குது இந்த எனர்ஜி. தென் நான் சொன்னேன் இல்லைங்களா, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் முடிஞ்சுன்னு. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் வந்து அந்த 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்காது. இந்த 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவரோட ஹிடன் ஃபீலிங்ஸ் சொல்லுது. இது ஒரு ரொம்ப டீப் கார்ட். அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட வலிகளை வெளியில் காமிக்கல. ஆனால் இன்சைடில் தே ஃபீல் வெரி இமோஷ்னலி ஸ்டாப்ட். ரொம்ப இமோஷ்னலாக இருக்காங்க. மேபி உங்களை விட்டுட்டு போன காரணத்துக்காக அங்கேயே பெட்ராயர் அனுபவிச்சிருக்கலாம். உங்களை விட்டுட்டு போனதுக்காக ரெக்ரெட் ஆகிருக்கலாம். மேபி உங்களுக்குள்ளே ஒரு சில கான்ஃப்ளிக்ட் வந்து உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி அவருக்கு பெட்ராயல் ஆகிருக்கலாம். என்னன்றது பார்த்துக்கோங்க. காய்ஸ், ரிமெம்பர் திஸ் இஸ் அ கலெக்டிவ் லவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, எல்லா ரீடிங்கும் நமக்கான எடுத்துக்கக்கூடாதுன்னு தான் நான் ஜோடியாக் சைன் இன்க்ளூடிங் ஆல்ஃபாபெட்ஸ் முதல் கொண்டு கொடுத்துட்ருக்கிறேன். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அவரோட மைண்டில் ரெக்ரெட் நிறைய போயிட்டுருக்கு. எதை வச்சு ரெக்ரெட் ஆகிட்டுருக்கிறாரு? மேபி பாஸ்ட் இஷ்யூஸ் அண்ட் இன்ஷியாவில் உங்களுக்குள்ளே நடந்ததை வச்சு ரெக்ரெட் ஆகிட்டுருக்கிறாரு. ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் ரொம்ப இருக்குது. நான் இதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாமான்ற ஒரு தாட் அடிக்கடி அவரோட மைண்டில் போயிட்டுருக்கு. யூனிவர்ஸ் அவர் என்ன சொல்லுதுன்னா அவர்கிட்ட, நீங்கள் இல்லாமல் அவங்க ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ணல. வித்தவுட் யூ தே ஆர் நத்திங். அந்த மாதிரி ஒரு
மைண்ட் செட்ல அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, ஏதோ ஒண்ணு அவங்கள வெளில காமிக்க முடியாம தடுத்துட்டு இருக்கு. இந்த பெயின் இருக்கு இல்லைங்களா? உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த பெயின் வந்து அவர வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சோலா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. எனர்ஜி ஏன் ஷிஃப்ட் ஆகுது? 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அவரோட எனர்ஜி ஷிஃப்ட்க்கான காரணம். எனர்ஜி வந்து என்னன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களோட கான்டாக்ட், உங்களோட மெசேஜ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்பளே போக வேண்டாம். அவங்கள்ட்டருந்து மெசேஜ், கான்டாக்ட் ஏதாச்சும் வருமா? ஸ்டில் அவங்க நம்மள நெனச்சுட்டு இருக்கிறாங்களான்னு இந்த பெர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்சர்வ் பண்றாங்க. உங்களோட சைலன்ஸு, உங்களோட குரோத், உங்களோட ஆப்சன்ஸ் அதனால நடந்துட்டு இருக்கிற இம்பேக்ட் எல்லாத்தையும் அவர் ரொம்ப காமா இருந்து உங்க பெர்சன் உங்கள அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க ஒரு பென்டக்கல்ஸ் அவர் கால்ல கிடக்குது பார்த்தீங்களா? இங்க ஒண்ணு கிடக்குது. இது என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பா அவர் ஆக்ஷன் எடுக்க போறாரு. அவரோட தாட்ஸ் வந்து நீங்க அமைதியா இருந்தா கண்டிப்பா ஆக்ஷன் வரும்னு. ரைட் டைமிங் வரும் வர அவங்க ஆக்ஷன் இல்ல. கரெக்ட்டான டைம் வர வரைக்கும் அவங்க வந்து தே ஆர் நாட் கோயிங் டூ டேக் ஆக்ஷன். பிகாஸ் நம்மள்ட்ட பென்டக்கிள் இருக்கு. அதனால இது ஒரு கார்மிக் பெர்சன் கார்ட். ஓகேங்களா? டாரோல இந்த கார்டு வந்தா இது ஒரு கார்மிக் பெர்சன் கார்டு. பிளாக்கேஜ் அண்ட் டிஸ்டன்ஸ் என்னன்றத பார்க்கலாம். பிளாக்கேஜ் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கு தி எம்ப்ரஸ் வந்திருக்குது. இது ஒரு பவர்ஃபுல்லான கார்ட் காய்ஸ். பிளாக்கேஜ்னா ஃபியர் ஆஃப் லாஸிங் கண்ட்ரோல். நீங்க இப்ப ஹை வேல்யூ, செல்ஃப் லவ், டிவைன் ஃபெமினின் எனர்ஜில இருக்கிறீங்க. இது உங்களோட எனர்ஜிய காமிக்குது. அவங்களுக்கு உங்க பெர்சனுக்கு உங்கள அப்ரோச் பண்ண பயமா இருக்கு. இப்போ நான் ரெடியான ஒரு டவுட். அப்ரோச் பண்ண ரெடி ஆனாலும், இப்போ நான் ரெடியா இருக்கிறேனா இவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணன்ட்டு ஒரு டவுட் வந்துட்டுருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா எப்படின்னா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்கள வந்து என்னன்னா, க்ளோயிங் ஆக்குது. அவங்கள இன்னும் ஹீல் ஸ்டேஜ்ல வச்சிருக்கு. உங்க க்ளோயிங் அவர வந்து அவங்க பெர்சன் வந்து அந்த உங்க பக்கம் பார்த்து வர காமிச்சிட்டு இருக்குது. ஓகேங்களா? தென் ஏஞ்சல் நம்பர் எம்ப்ரஸ்க்கு என்னன்னா 333. 333 ஏஞ்சல் நம்பர். யுனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ரீகன்சிலியேஷன் ஜாய்ஃபுல்லா வரும். இது ஒரு ஹேப்பி மெசேஜா இருக்கலாம். உங்க பெர்சன்ட்டருந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ரீச் அவுட்டா இருக்கலாம். அ அம் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு எமோஷனல் ரிலீஃப் ஆக போகுது. யூனிவர்ஸ் வாண்ட்ஸ் ஹவ் டு சே வாண்ட்ஸ் லைட் எனர்ஜி. யூனிவர்ஸ் பிரிப்பேரிங் டு லைட் த ரீயூனியன் எனர்ஜி. இந்த டைம் ட்ராமா இல்ல. நோ எனி கன்ஃப்யூஷன். ஓகேங்களா? ஸோ செலிப்ரேட் யுவர் செல்ஃப். அதுதான் அட்ராக்ஷன அவர்ட்டருந்து ட்ரிகர் பண்ணும். ஓகேங்களா? தென் 3 ஆஃப் கப்ஸ். 3 ஆஃப் கப்ஸ் வந்து செலிப்ரேஷன காமிக்குது. ஓகேங்களா? செலிப்ரேஷன், ஜாய்ஃபுல் உங்களுக்குள்ள நடந்த அந்த ஹேப்பி மூமெண்ட்ஸ் அதெல்லாம் மறுபடியும் திரும்பி வரப்போகுது. இந்த ரீயூனியன்ன்றது ரொம்ப ஒரு கரெக்ட்டான கிவ் அண்ட் டேக் இருக்கும். இம்பேலன்ஸ் இருக்கும். அம் முதல்ல இருந்ததை விட இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா க்ரோன் அப் ஆகப்போகுதுன்ற எனர்ஜிய காமிக்குது. ஓகேங்களா? தென் பாட்டம் ஆஃப் த டெக் குயின் ஆஃப் வாண்ட்ஸ். குயின் ஆஃப் வாண்ட்ஸ் என்னன்னா, இது உங்களோட எனர்ஜிய காமிக்குது கைஸ். நீங்க இப்போ கான்ஃபிடென்ட்டா இருக்கிறீங்க. உங்களோட சைலன்ஸ் வந்து அவர் அந்த மேக்னெட்டிக் அவுரா சொல்லுவாங்கல்ல, மேக்னெட்டிக் ஆரா அந்த இத புல் பண்ணுது. உங்களோட சைலன்ட் வந்து உங்களோட பவர். அவங்க மைண்ட்ல இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அ நீங்க நீங்க சாய்ஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இப்போ நீங்க சாய்ஸ் பண்ணீங்கன்னா, கன்ஃப்யூஷன் இன்னி ஜாஸ்தியாகும். அவரோட லெசன் வந்து முடியாது. அதனால இப்ப நீங்க இது பண்ண வேண்டாம். ரீகன்சிலியேஷன் எப்போன்றத பார்க்கலாம். த ஹீரோபண்ட், 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், தென் 4 ஆஃப் கப்ஸ். ஓகே. இந்த 4 ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவர் இப்ப நடந்து முடிஞ்சதெல்லாம் மறந்துட்டு பாஸ்ட் மெமரீஸ நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி ஹர்ட் ஆயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நீங்க இருந்தா போதும். உங்களோட அந்த ஆக்ஷன்ஸ் அவரால பேர் பண்ண முடியல. நீங்க இருந்தா போதுன்ற அந்த எனர்ஜிய காமிக்குது. ஆ ஹவ் டு சே எந்த
கடவுள் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குது. நீ கண்ண ஓப்பன் பண்ணு. யுவர் பெர்சன் இஸ் அவைலபிள்ன்னு. ஆனாலும் அது இது பண்ணாம உங்களோட அந்த மெமோரீஸ்லயே ஹி குளோஸ்ட் ஹிஸ் ஐ. ம் ஹோல்ட் ஹிஸ் ஹேண்ட். ஹிஸ் ஆர் ஹர் ஜெண்டர் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க காய்ஸ். இது கலெக்டிவ் ரீடிங். வாட் கைண்ட் ஆஃப் லவ் இட் டசன்ட் மேட்டர். ஓகேங்களா? உங்க மைண்ட்ல இருக்கிற பெர்சன் மேட்டர் பார்த்துக்கோங்க. ஸோ பாஸ்ட்ட நோக்கி அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? 3 ஆஃப் வாண்ட்ஸ் 3 ஆஃப் வாண்ட்ஸ் என்னன்னா, உங்க கூட ஒரு ஃபியூச்சர பில்ட் பண்றதுக்கான ஒரு எனர்ஜிய காமிக்குது. உங்களுக்குள்ள ஃபியூச்சர் பில்ட் பண்ணி, உங்க கூட மூவ் ஆன் பண்ற எனர்ஜி. உங்க கூட ரீகன்சிலியேஷன் பண்ற எனர்ஜி. அவர் உங்கள நெனைக்கும்போது ரொம்ப அட்ராக்ட்டா ஃபீல் பண்றாரு. பிசிக்கலி, மென்டலி ரொம்ப அட்ராக்ட்டா ஃபீல் பண்றாரு. குயின் ஆஃப் வாண்ட்ஸ் வந்ததுனால, மேபி நீங்க ஒரு உங்கள்ட்ட வந்து ஒரு நர்ச்சரிங்கான கேர், ம் ஒரு அழகான லவ், எமோஷன்ஸ் எல்லாமே அவர் உங்கள்ட்ட பார்க்குறாரு. எமோஷனல் ஸ்டெபிலிட்டிய பார்க்குறாரு. உங்க கூட இருந்தா அவர் சேஃபா ஃபீல் பண்றாரு. ஒரு சிலருக்கு உங்க கூட இருக்கிறத ஒரு ஹோமா ஃபீல் பண்ற எனர்ஜிய காமிக்கிது. இந்த ஹீரோபண்ட் என்ன சொல்லுதுன்னா, மேபி உங்களுக்குள்ள கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம், அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ யூரோபண்ட் என்ன சொல்லுதுன்னா, உங்களோட நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணதோ, இல்ல அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணதோ, அது வந்து உண்மையா வரப்போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும் கொஞ்சம் வெயிட் பண்ணணுன்ற ஒரு எனர்ஜி. அமைதியா இருந்தீங்கன்னா, யூனிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அவர வந்து உங்க பக்கம் கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா, அவருக்கு பாஸ்ட் ரெக்ரெட் இருக்குது. ஸ்லீப்லெஸ் நைட்ட அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. மைண்ட்ல ரொம்ப ஹெவியா கேரி பண்றாரு. அவரால வந்து டாலரேட் பண்ண முடியறதில்ல. அதனால கண்டிப்பா உங்களுக்குள்ள வந்து ரீகன்சிலியேஷன் எனர்ஜி இருக்குது. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஓகேங்களா? தென் பாட்டம் ஆஃப் தி டெக் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அவர் வந்து உங்க பெர்சன் கொஞ்சம் எமோஷனலி கிரவுண்டட் பெர்சன். அவருக்கு வந்து எமோஷன்ஸ வந்து அவங்களுக்கு எப்படி வெளியில காமிக்கணுன்றது தெரியறதில்ல. எல்லாத்தையும் இறுக்கி வச்சுட்டு இருக்காரு. உங்க மேல பொசெசிவ்னஸ் ஜாஸ்தி இருக்குது. பிகினிங்ல மேபி உங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும்போது, ஃபர்ஸ்ட்டு உங்கள இவரு அனலைஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாரு இவரு. அதுக்கப்புறமா ஆக்ஷன்ல இறங்கியிருக்கலாம். கொஞ்சம் ஸ்டிஞ்சி கைண்ட் ஆஃப் பெர்சன். எமோஷனல் ஆகட்டும், மத்த விஷயங்களாகட்டும், ஃபர்ஸ்ட்டு தான் எடுத்துட்டு அப்புறமா தான் குடுக்குற ஆள். ஓகேங்களா? ஸ்டில் அவருக்கு அதெல்லாம் ரியலைஸ் ஆகுது. இப்போ இவர் ரீகன்சிலியேஷன் வந்து பென்டக்கிள் எனர்ஜி இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ. பட் கண்டிப்பா ரீகன்சிலியேஷன் பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஸ்டில் தே ஆர் ஹோல்டிங் த ஃபீலிங் அண்ட் லவ். உங்க மேல அவங்களுக்கு லவ் இருக்கு, ஃபீலிங் இருக்குது. ஆனா, அத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்றது தெரியல. ஹீரோ பாயிண்ட் வந்ததுனால கண்டிப்பா ரீகன்சிலியேஷன் இருக்குது. இந்த வாட்டி வந்தா அந்த டிசிஷன் வந்து இம்பல்சிவா இருக்காது. ரொம்ப ஜென்யூனா, ரொம்ப நேர்மையா, ரொம்ப டீசென்ட்டான ஒரு மூவா இருக்கும். பாஸ்ட் ஹர்ட்ஸ் இருக்காது. பாஸ்ட் பேக்கேஜஸ் இருக்காது. பாஸ்ட்ல நடந்த மிஸ்டேக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது. அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் உங்க பெர்சனோட லைஃப்ல நடந்தது. நீங்க யாருன்றத புரிய வச்சுட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் ஹர்ட்ஸ், பாஸ்ட் பேக்கேஜஸ் எதுவுமே இல்லாம ஒரு ரீகன்சிலியேஷன் எனர்ஜிய காமிக்குது இந்த கார்ட். ஏன் டிலே ஆகுதுன்னா, பென்டக்கிள் எனர்ஜி இருக்கிறதுனால டிலே. கொஞ்சம் பாஸ்ட் ஹர்ட்ஸ், பாஸ்ட் வூண்ட்ஸ் இருக்கு. போனா அக்செப்ட் பண்ணிக்குவாங்களோ, மாட்டாங்களோன்ற ஒரு ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ் இவருக்கு அதிகமா இருக்குது. கொஞ்சம் என்னன்னா கிரவுண்டட் டைப் ஆஃப் பெர்சன். எப்படின்னா இந்த கல்ச்சர் இஷ்யூஸ் பார்க்குறாரு. மேபி ஃபேமிலி ஓரியன்டட் பெர்சனா இருக்கலாம். நீங்க ஒண்ணு அவர் ஃபேமிலி ஓரியன்டடா இருக்கலாம். இல்லாட்டி நீங்க ஃபேமிலி ஓரியன்டடா இருக்கலாம். ஸோ கொஞ்சம் இது பண்றாரு. ஓகேங்களா? அத கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா அ லாங் டெர்ம் ரிலேஷன்ஷிப்பே இந்த யூரோப் தான் தென் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் காமிக்குது. அதனால ரெஸ்ட் அஷ்யூரா இருங்க. ரீகன்சிலியேஷன் எனர்ஜி இருக்கு. பென்டக்கிள் இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் இதா இருக்குது. ஓகேங்களா? நீங்க அவங்க லைஃப்ல லெசன் இல்ல காய்ஸ். நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கேட்டலிஸ்டிக்கா இருக்கிறீங்க. ஓகேங்களா? அதே மாரி சைலன்ஸ்ன்றது இப்போதைக்கு பனிஷ்மென்ட் இல்ல. இது வந்து ஒரு அவேக்கனிங் பண்ணிட்டு இருக்குது. ட்ரஸ்ட் த டைமிங் காய்ஸ். ஸ்டே இன் செல்ஃப் லவ். செல்ஃப் லவ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. லெட் லுன் யூனிவர்ஸ் டூ த டாக்கிங். யூனிவர்ஸ் பேசுது அவங்க கூட. யூனிவர்ஸ் பேசட்டும் அவங்க கூட. அதனால அவர டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அமைதியா இருங்க. வேண்டாதத யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஓகே. ஜோடியாக் சைன் பார்த்துடலாமா? டேரஸ் எனர்ஜி.
Then Aries. இதுவும் Aries. Taurus, Aries. Then Taurus energy. Taurus energy showing high dears. பார்த்துக்கோங்க. Cups energy. ஓகே. Cups energy வந்து கேன்சர், லியோ எனர்ஜி, ஜெமினை, அக்வாரியஸ், பைசஸ், கேப்ரிகான். ஓகேங்களா? ஜோடியாக் சைன் எவ்வளோ ரெசனேட் ஆகுது பார்த்துக்கோங்க. ஒன்று உங்களது ஜோடியாக் சைனாக இருக்கலாம், இல்லாட்டி அவரது ஜோடியாக் சைனாக இருக்கலாம். 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தருது ரெசனேட் ஆச்சுன்னா இந்த ரீடிங் மேபி உங்களுக்கானதாக இருக்கலாம். ஆல்ஃபாபெட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா ஹிடன் ஆரக்கிள் ஏஞ்சல் கார்டு எடுக்கலாம். அவர் என்ன சொல்ல நினைக்கிறாருன்றதை பார்க்கலாம். ஓகே. ஜட்ஜ்மெண்ட், ஸ்கார்பியோ எனர்ஜி, DMV. Then King of Pentacles, DEMNBF, BKRSTUW. Universe is fulfillment card. ரீகன்சிலேஷன் எனர்ஜி இருக்கு, அவேக்கனிங் இருக்கு உங்களுக்குள்ள. பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் கூட ரீகன்சிலேஷன் இருக்குது. சோல் கனெக்ஷன். இந்த வீடியோ யார் பார்க்குறீங்களா அவங்களோட பர்சனுக்கும் உங்களுக்கு இருக்கிறது சோல் கனெக்ஷன் எனர்ஜி. கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் உங்களோட எனர்ஜி. ஓகேங்களா? இது ஃபைனல் அவுட்கம். உங்கள் 2 பேத்துக்குள்ள இமோஷனல் கிவ் அண்ட் டேக் ஈக்குவலாக இருக்கும். லவ் ஸ்டெபிலிட்டி ஆகும், ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ் ஆகும். லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஆனால் பென்டக்கல் இருக்கிறதுனால கொஞ்சம் காமாக இருக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். நிறையா எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இது ரெசனேட் ஆனால் லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். தென் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் கைடன்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ். ஓகே. திங்க் யுவர் பர்சன் நேம் கைஸ். நான் கார்டு எடுக்கிறேன். ஒருவேளை அவர் உங்ககிட்ட இருந்தால் என்ன உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறாருன்றதை பார்க்கலாம். திங்க் யுவர் பர்சன் நேம். டேக் அ டீப் பிரீத். ஓகே. 3 கார்டு எடுக்கிறேன். ஐ ரெக்ரெட் லையிங் டு யூ. I wish things could be different. I left you before you could leave me. ஓகேங்களா? ஐ ரெக்ரெட் லையிங் டு யூ. நான் உங்ககிட்ட பொய் சொன்னதுனால ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன். ஐ விஷ் திங்ஸ் குட் பி டிஃப்ரெண்ட். நமக்குள்ளே நடந்ததெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம். திங்ஸ் எல்லாம் எல்லாமே சரியாயிருமான்னு சொல்லிட்டு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே ஐ லெஃப்ட் யூ பிஃபோர் யூ குட் லிவ் மீ. நீ என்னை விடுறதுக்கு முன்னாடி நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன். எனக்கு பயமாக இருந்துச்சு. நான் உங்கள்கிட்ட பொய் சொன்னதுனால நான் ரொம்ப பயப்பட்டேன். எங்கே நீ என்னை விட்டுருவியோ, என்னோட உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சுன்ற என்னோட ஈகோ அண்ட் ப்ரைட்னால நீ என்னை அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உன்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன். நமக்குள்ளே இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் வேற மாதிரி நடக்கணும், எல்லாமே சரியாகணுன்ட்டு நான் விஷ் பண்ணுறேன்றதை இந்த ஒராக்கிள் கார்டு சொல்லுது கைஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுது எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். இட் ரெசனேட் ஆர் not. Until then, take care of your heart and soul. Goodbye.